ஸ்ரீ திரிபுரா ரகசியம் தொடர் 11. இதுவரை பண்டன் தனது முற்பிறவியில் செய்த அடாத காரியத்தால் உண்டான சாபம் பற்றியும் விமோச்சனம் பற்றியும் நாரதரிடம் விளக்குகிறான். இனி மணிசேகரன் திரிபுராதேவியின் விவரத்தை ரமாதேவியிடம் வினவ அவள் அவனுக்கு விளக்குகிறாள். தேவியே எல்லா தெய்வ தேவிகளுக்கும் மேலான பராசக்தி. தேவியின் கோபத்திலிருந்து மகாகாளி தோன்றி மகாகாளருடன் இருக்கின்றாள். தேவியின் வாக்கிலிருந்து தாராதேவி தோன்றி பைரவருடன் இருக்கிறாள். தேவியின் பராக்கிரமத்திலிருந்து தோன்றிய பிரத்யங்கிரா தேவி தோன்றி மகா சரபருடன் இருக்கிறாள். மேலும் தேவியிடமிருந்து உண்டான சண்டோசனையும் தூம்ரா குரூர க்ஷணனையும் அண்டி இருக்கிறாள். இங்கனம் தேவியிடமிருந்து எண்ணிறந்த சக்திகள் தோன்றியிருக்கின்றனர் என்றாள் ரமாதேவி. இதை கேட்ட மணிசேகரன் எனில், ஓ தேவி, நான் தேவி பக்தரில் சிறந்தவன் மூலமாக உடலை பெற வேண்டும் என வேண்ட அவளும் அங்கனமே அருள் புரிந்தாள். ஆதலாலே யான் காமனிடமிருந்து உண்டானேன். புத்திர பௌத்ராதிகளுடன் கூடிய போரில் லலிதா தேவியால் கொல்லப்பட்டு அவள் திருவடியை அடையும் காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நாரதரிடம் உரைத்தான் பண்டன். பின்னொரு நாள் மகாதேவி மகாதேவருடன் சபையில் வீற்றிருந்த போது தேவர்கள் தோன்றி பண்டனை சிக்ஷித்து தங்களை ரட்சிக்கும்படி வேண்டினர். தேவி பண்டனிடம் சேனைகளுடன் போர் புரிய மனதினாலேயே பல கோடி ஆவரண சக்தி தேவதைகளை படைத்தார். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. ஜெய் பாலா.